என்பது வெறும் இலைகள் தழைகள் என்பதல்ல. அவற்றின் பயன்பாடுகளை அறிந்து கொண்டு முறையாக பயன்படுத்தினால் பல ஆண்டுகள் நோய் இல்லாமல் வாழலாம் என்கிறார் டாக்டர் கௌதமன் அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது பல்லாண்டு வாழ்ந்திட. அன்பான கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய இனிமையான காலை வணக்கங்கள். இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய தாவரத்துடைய பெயர் நின்றார் சினுங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புதர்ச்செடி வகை தாவரம். ரொம்ப அழகான ஊதா, மஞ்சள், பச்சை, மூதா, மஞ்சள், வெள்ளை நிறமாக ஸ்பாஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய பூக்களை கொண்டு வளரக்கூடிய செடி. நம்ம கிருஷ்ணகிரியிலிருந்து கோயம்புத்தூர் போகக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மலைகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த நின்றார் வணங்கி தாவரம் தான் மிக அதிகமாக இருக்கிறத பார்க்க முடியும். பொதுவாக சித்தூர், வேலூர் இந்த பகுதிகளெலாம் போகக்கூடிய மலைகளில் பார்த்திங்கன்னா திருப்பதியில் இருக்கக்கூடிய மலைகள்லாம் கூட இந்த தாவரத்தை ரொம்ப அழகாக பார்க்கலாம். பொதுவாக வனத்துறையால் ப்ரமோட் பண்ணி வரக்கூடிய ரொம்ப அழகாக வளரக்கூடிய ஒரு புதர்ச்செடி வகை தாவரம் இந்த நின்றார் வணங்கி. இந்த நின்றார் வணங்கியை பொறுத்தவரையிலும் பார்த்திங்கன்னா வயிறு சம்பந்தப்பட்ட புற்றுநோய்க்கு இது ஒரு மிகச்சிறந்த மருந்து அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக வயிறு சம்பந்தப்பட்ட புற்றுநோய்கள் ஏற்படும் போது இன்றைக்கு அறுவை சிகிச்சை, கீமோ, ரேடியோ தெரப்பிகளை கொடுத்தா கூட மீண்டும் மீண்டும் அந்த புற்றுநோய் ஏற்படுகின்ற ஒரு வாய்ப்பு மிக அதிகமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஆனால் இந்த நின்றார் சினங்கி செடியிலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை 1 லிட்டர் தண்ணிக்கு 25 கிராம் மரப்பட்டையை இட்டு நன்றாக கொதிக்க வைத்து அதை 1/2 லிட்டராக குறைத்து காலை, மதியம், இரவு 3 வேளை உணவுக்கு முன்பு சாப்பிட வேண்டும். இதை ஏற்கனவே வயிறு சம்பந்தப்பட்ட புற்றுநோய் ஏற்பட்டவர்கள் யாராக இருந்தாலும் தொடர்ந்து சாப்பிடும்போது மீண்டும் மீண்டும் அந்த புற்றுநோய் ஏற்படாமல் இருப்பதற்கு இந்த நின்றார் வணங்கி ஒரு மிகச்சிறந்த மருந்தாக இருந்து உதவுவதை நம்ம பார்க்க முடியும். அதே போல் கருப்பை வாய் புண் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்விக்கல் அல்சர் இன்றைக்கு பெண்களை மிக அதிகமாக தாக்கக்கூடிய புற்றுநோய்களில் முக்கியமான ஒன்று எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த சர்விக்கல் அல்சர் தான். இந்த சர்விக்கல் அல்சருக்காக அரசாங்கமே இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய ஏர்லி டிடெக்ஷன் கேம்ப்ஸ்லாம் நடத்துகிறாங்க. 30 வயது 32 வயது இருக்கும்போது அதிகமான வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, அதே போல் பிறப்புறுப்பில் அதிகமான அரிப்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த மாதிரி பிரச்சனைகள் எவை இருந்தாலும் உடனே பரிசோதனை செய்து கொண்டு அதற்கான உரிய சிகிச்சை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. பொதுவாக இந்த சர்விக்கல் கேன்சர் அப்படிங்கிறது உடனே உருவாகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. நாள்பட்டு ஏற்படக்கூடிய வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையுடைய ஒரு பக்க விளைவாக கூட இந்த சர்விக்கல் கேன்சர் இருக்கலாம். அதனால தான் இந்த வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படும் போது நம்ம என்ன பண்ணலான்னா இந்த நின்றார் வணங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய மரப்பட்டை ஒரு 10 கிராம் மரப்பட்டை, 200 மில்லி வெந்நீர், ஒரு 100 மில்லி பால், இவையெல்லாம் ஒன்றா கலந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். கொதிக்க வைக்கும்போது வெண்மை நிறமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயம் அப்படியே ஒரு லேசான பச்சை நிறமாக மாறுறதை நம்ம பார்க்கலாம். வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு பாலை காலை 1 வேளை மட்டும் உணவுக்கு முன்பு அப்படின்னு 1 மண்டலம் சாப்பிட வேண்டும். இந்த 1 மண்டலத்திற்கும் அகத்திக்கீரையும் கருவாடு இந்த 2 பொருளை மட்டும் சேர்க்கவே கூடாது. கரெக்டாக இதை ஒரு 48 நாள் ஃபாலோ பண்ணிவிட்டு அதன் பிறகு போய் நீங்கள் பரிசோதனை செய்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கருவாய் புண்ணும் இருக்காது. அதே போல் வெள்ளைப்படுதல் சம்பந்தப்பட்ட கோளாறும் மறைந்து விடுறதை பார்க்கலாம். இன்றைக்கு ஆண்களுக்கு ஏற்படுகின்ற மிக முக்கியமான பிரச்சனைகளில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட். 50 வயது ஆகுது, 52 வயது ஆகுது, மலம் கழிக்கும் போது நமக்கு ஏற்படக்கூடிய தொந்தரவுகள், அதே போல் பார்த்திங்கன்னா இது சிறுநீர் கழிக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு இரவு மட்டும் ஒரு 5 முறையிலிருந்து 10 முறை வரை தொடர்ந்து சிறுநீர் கழிக்க வேண்டிய உபாதைகள், இதெல்லாம் ஏற்படுவதற்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய ப்ராஸ்டேட் வீங்கி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இன்றைக்கி இந்தியாவில் பார்த்திங்கன்னா ஆண்களுக்கு நல்ல பழக்கம் இருக்கக்கூடிய ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய கேன்சரில் பெரும்பாலான கேன்சர் பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கக்கூடியது அப்படிங்கிறது ப்ராஸ்டேட்லேருந்தோ வயிற்றிலிருந்தோ தான் ஆரம்பிக்குது. ஸோ இந்த ப்ராஸ்டேட் கேன்சர் வராமல் தடுப்பதற்கு பார்த்திங்கன்னா இந்த நின்றார் வணங்கி ஒரு மிகச்சிறந்த மருந்து. நின்றார் வணங்கியில் பார்த்திங்கன்னா நிறைய முட்கள் இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அவ்வளோ சீக்கிரம் அந்த பூவை பறிக்க முடியாது, சின்ன சின்ன பெரிய பெரிய முட்கள் இருக்கும். ஸோ அந்த முட்களை மட்டும் பிரித்து எடுத்து 100 மில்லி தண்ணீருக்கு 5 கிராம் அளவுக்கு அந்த முட்களை போட்டு நன்றாக ஒரு 2 அல்லது 3 நிமிடம் கொதிக்க வைத்து வடிகட்டி எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை காலை 1 முறை, இரவு 1 முறை, மதியம் 1 முறை உணவுக்கு முன்பு சாப்பிட வேண்டும்.
ஒரு 3 மாத காலம் தொடர்ந்து இதை சாப்பிட்டு நம்ம பிஎஸ்ஏன்னு சொல்லக்கூடிய அந்த கேன்சர் மார்க்கரையோ அல்லது வயிறு ஸ்கேன் செய்து ப்ராஸ்டேட் உறுப்பு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா எல்லாமே பர்ஃபெக்ட்லி நார்மலாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அந்த அளவுக்கு ஆரம்பிக்கக்கூடிய ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஆண்களுடைய சிறுநீர் பைகளில் ஏற்படுகின்ற கோளாறுகளுக்கும் நல்ல தீர்வளிக்கக்கூடிய மருந்து இந்த நின்றார் வணங்கி. அதே போல் பார்த்திங்கன்னா நிறைய பெண்களுக்கு ஒரு 45 வயது ஆகும்போது ஏற்படக்கூடிய முக்கியமான கோளாறு தும்மும்போது இருமும் போதெல்லாம் சிறுநீர் கசிய ஆரம்பிக்கும். இந்த தும்மும்போது இருமும்போது சிறுநீர் கசிய ஆரம்பித்தாலே பார்த்திங்கன்னா அவர்களுக்கு ரொம்ப அனீஸியாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனை இருப்பவர்கள் கூட இந்த நின்றார் வணங்கியிலிருந்து எடுக்கக்கூடிய முட்கள், அந்த முட்கள் 100 மில்லி தண்ணீருக்கு 5 கிராம் போட்டு நன்றாக கொதிக்க வைத்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு கஷாயத்தை மட்டும் காலை ஒரு முறை இரவு ஒரு முறை அப்படின்னு சொல்லி ஒரு 3 மாத காலம் சாப்பிட்டாலே அந்த கசியக்கூடிய சிறுநீருடைய அளவுகள் குறைய ஆரம்பிக்கிறத நம்ம பார்க்கலாம். ஹெர்னியா சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு, ஏன் ஆண்களுக்கு ஏற்படுகின்ற விரை வீக்கம் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கு, குடல் இறக்கம் நம்ம சொல்லக்கூடிய ஹெர்னியா ஆண் பெண் இருபாலருக்கும் ஏற்படக்கூடிய கோளாறுகளுக்கு கூட நல்ல தீர்வளிக்கக்கூடிய ஒரு மருந்து இந்த நின்றார் வணங்கி. இதிலிருந்து எடுக்கக்கூடிய கஷாயத்தை இரவு படுக்கும்போது 100 மில்லி கஷாயத்திற்கு 10 மில்லி விளக்கெண்ணெயை சேர்த்து கலந்து குடிக்க கொடுக்கணும். அந்த மாதிரி குடித்து இரவு நேரங்களில் மட்டும் குடித்து காலையில் எழுந்திருக்கும் போது பார்த்திங்கன்னா வயிற்றிலிருந்து நிறைய கேஸ் வெளியில் போகும். அதே போல் எந்த கஷ்டமும் இல்லாமல் மோஷன் போகும். இது அப்படியே தொடரும் போது பார்த்திங்கன்னா ஒரு 3 மாத காலத்தில் வயிற்றில் இருக்கக்கூடிய இறுக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும். இறுக்கங்கள் குறைய ஆரம்பிக்கும் போது பார்த்திங்கன்னா மிக வேகமாக இந்த ஹெர்னியா சம்பந்தப்பட்ட அதே போல் விரை வீக்கம் சம்பந்தப்பட்ட கோளாறுகள் குறைவதை நம்ம பார்க்க முடியும். நிறைய ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா வெரிகோசீல் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை, அதாவது விதைப்பைக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஒரு இரத்த குழாய்களில் ஒரு அடைப்பு, அதனால் ஏற்படுகின்ற ஒரு வீக்கம், அதுக்கு தான் வெரிகோசீல் அப்படின்னு பேர். இந்த வெரிகோசீலுக்கு கூட இந்த நின்றார் வணங்கி ஒரு மிகச்சிறந்த மருந்து. நின்றார் வணங்கி தாவரத்தை எரித்து எடுக்கக்கூடிய அந்த ஒரு சாம்பல், அதை 200 மில்லிகிராம் காலை இரவு உணவுக்கு முன்பு கொடுக்கும்போது மிகப்பெரிய அளவில் உடலில் மாற்றம் ஏற்படுறதை பார்க்கலாம். அந்த வெரிகோசில் அறுவை சிகிச்சை இல்லாமலே குணமாகிறத நம்ம பார்க்க முடியும். எனவே நேயர்களே, இந்த நின்றார் வணங்கி தாவரத்தை பொறுத்த வரையிலும் இயற்கை நமக்கு கொடுத்திருக்கின்ற மிகச்சிறந்த தாவரங்களில் ஒன்று. தகுந்த மருத்துவ ஆலோசனையின் பேரில் சரியான முறைப்படி இதை உபயோகப்படுத்தி வந்தோமேயானால் நம்மாலும் பல்லாண்டு காலம் ஆரோக்கியமாக வாழ்ந்திட முடியும். எழுத்தாளர் மனுஷபுத்திரன் அவர்கள் இன்றைக்கு என்ன சமூக பிரச்சனையை நம் கண்முன் வைத்து அவற்றை நாம் எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பேச வந்திருக்கிறார். அவற்றை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது தீதும் நன்றும். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பொதுவாக ஒரு ஊரினுடைய தூய்மை என்பது, ஒரு நகரத்தினுடைய தூய்மை என்பது அங்கு பணிபுரியக்கூடிய துப்புரவு தொழிலாளிகளுடைய கையில் தான் இருக்கிறது. முக்கியமாக துப்புரவு தொழிலாளிகள் தான் ஒரு நகரத்தை உயிரோடு வைத்திருக்கிறார்கள். மனிதர்கள் வாழத் தகுந்த இடமாக அதை மாற்றுகிறார்கள் என்று சொல்லலாம். ஆனால் மனிதர்கள் வாழத் தகுந்த இடமாக நமது ஊர்களையும் இடங்களையும் தெருக்களையும் வீடுகளையும் வைத்திருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களுடைய வாழ்க்கை நிலை என்பது மனிதர்கள் வாழ தகுதியற்ற ஒரு நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் அவலத்திலும் அவலம், முரண்பாட்டிலும் முரண்பாடு. தங்களை வாழ வைக்கக்கூடிய இந்த மனிதர்களை, தங்களுடைய வாழ்விடங்களை பாதுகாக்கக்கூடிய இந்த மனிதர்களை இந்த சமூகம், இந்த அரசு பாதுகாக்கிறதா என்பது மிக முக்கியமான கேள்வி. அதிலும் முக்கியமாக மிகப்பெரிய பேரிடர்கள் ஏற்படுகிற போது முதன்மையாக ஒரு இராணுவம் போல செயல்படக்கூடியவர்கள் துப்புரவு தொழிலாளிகள் தான். கடந்த ஆண்டு டிசம்பரில் ஏற்பட்ட சென்னை பெருவெள்ளத்தின் போதும் சரி, இப்பொழுது சென்னையை சூறையாடி இருக்கக்கூடிய இந்த வர்தா புயலின் போதும் சரி, இந்த நகரத்திற்கு மீண்டும் உயிர் கொடுப்பதற்கு தங்களுடைய அனைத்து விதமான சக்திகளையும் பயன்படுத்தி ராப்பகலாக இந்த துப்புரவு தொழிலாளிகள் உழைத்து வரக்கூடிய காட்சியை பார்க்கிறோம். சாக்கடைகளை சுத்தம் செய்வது, சாலைகளில் விழுந்து கிடக்கக்கூடிய மரங்களை அகற்றுவது, அதே போல் நீங்கள் பல்வேறு விதமான ஒரு நகரத்தினுடைய கழிவுகளை வெளியே கொண்டு செல்வது, இப்படியெல்லாம் இந்த பேரிடர் காலத்தில் துப்புரவு தொழிலாளிகள் வழக்கத்தை விட பல மடங்கு அதிக பணிபுரிகிறார்கள். அவர்கள் மட்டும் இல்லாவிட்டால் இந்த நகரத்தினுடைய நிலை என்னவாகும் என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு அவர்கள் இன்றைக்கு இந்த நகரத்தினுடைய உயிர் மூச்சாக துப்புரவு தொழிலாளிகள் தான் மாறியிருக்கிறார்கள். ஆனால் இந்த சமூகம் அவர்களை பற்றி கவலைப்படுகிறதா, இந்த அரசு அவர்களை பற்றி கவலைப்படுகிறதா என்கிற கேள்வி எழுகிறது. தமிழ்நாட்டில்
இன்றைக்கு இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களுடைய எண்ணிக்கை, அதாவது பணி நிரந்தரம் செய்யப்பட்ட தொழிலாளிகள் ஒரு 2 லட்சம் பேர் மாநகராட்சியினுடைய ஊழியர்களாக இருக்கிறார்கள் என்று சொன்னால், பணி நிரந்தரம் செய்யப்படாமல் ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வேலை செய்யக்கூடியவர்கள் அவர்களுக்கு பல லட்சம் பேர் இருப்பார்கள். மொத்தமாக தமிழகம் முழுக்க 10 லட்சம் துப்புரவு தொழிலாளிகள் இருப்பார்கள் என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. ஆனால் இவர்களுடைய ஊதிய விகிதம் என்று பார்த்தால், பணி நிரந்தரம் செய்யப்பட்ட தொழிலாளிகளுடைய ஊதிய விகிதம் என்பது 18,250 ரூபாயாகவும், பணி நிரந்தரம் செய்யப்படாத தொழிலாளிகளுடைய எண்ணிக்கை சம்பள விகிதம் என்பது அது 7,500 ரூபாயாகவும் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. மிக கடுமையான வித்தியாசம் இந்த சம்பளத்தில் இருப்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு அடிப்படையில் இந்த பணி நிரந்தரம் செய்யப்பட்ட தொழிலாளிகளை தவிர பணி நிரந்தரம் செய்யப்படாத இந்த தொழிலாளிகளுக்கு அவர்களுக்கு எந்த விதமான பாதுகாப்பு உபகரணங்களும் அவர்களுடைய பணியின் போது வழங்கப்படுவதில்லை என்பதை நாம் பார்க்கிறோம். பல சமயங்களில் சாக்கடைகளை சுத்தம் செய்கிற போது, கழிவுநீர் தொட்டிகளை சுத்தம் செய்கிற போது விஷவாயு தாக்கி அவர்கள் இறக்கக்கூடிய சம்பவம் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. மனிதர்களுடைய மலத்தை மனிதர்கள் கையால் அள்ளக்கூடாது என்கிற விதிமுறை இருந்தும் கூட மாநகராட்சிகள் தொடர்ந்து இந்த அமைப்புசாரா தொழிலாளிகளை இதில் பயன்படுத்துகின்றன. இதன் காரணமாக உயிரிழப்புகள் மிக கடுமையான அளவில் தொடர்ந்து ஏற்பட்டு வருகின்றன. பொதுவாக நம்முடைய பொது சுகாதாரத்துறையினுடைய அறிவுறுத்தலின்படி 223 குடும்பங்களுக்கு ஒரு 3 துப்புரவு தொழிலாளிகள் இருக்க வேண்டும் என்பது விதிமுறை. ஆனால் இங்கு 1000 குடும்பங்களுக்கு ஒரு துப்புரவு தொழிலாளி தான் இருக்கிறார். அப்படி இருக்கிற போது அவர்களுடைய பணிச்சுமை என்பது பல மடங்கு அதிகரித்து விடுகிறது. பல சமயங்களில் இந்த துப்புரவு தொழிலாளர்களுடைய அடிப்படை உரிமைகள் இங்கு பாதுகாக்கப்படவில்லை என்பதை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. முக்கியமாக அவர்களுடைய இந்த தொழிலில் இருக்கக்கூடிய அந்த இடர்பாடு காரணமாக பல சமயங்களில் மிக மோசமான சுகாதாரமற்ற சூழலில் எந்த பாதுகாப்பு கருவிகளும் இல்லாமல் அவர்கள் பணிபுரிவதன் காரணமாக பல்வேறு விதமான நோய்களுக்கு அவர்கள் ஆளாகிறார்கள், கிருமி தொற்றுகளுக்கு அவர்கள் ஆளாகிறார்கள். அவர்களுக்கு முறையான சிகிச்சை கிடைப்பதில்லை என்பதுதான் உண்மை. என்றால் அவர்களுடைய குறைந்த ஊதியத்தை வைத்துக்கொண்டு அவர்களும் அத்தகைய சிகிச்சைகளை அவர்களால் மேற்கொள்ள முடிவதில்லை. அரசும் அவர்களுக்கு அத்தகைய சிகிச்சைகளை முழுமையாக மனமு வந்து வழங்குவது இல்லை. இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை இந்த துப்புரவு தொழிலாளர்களை பொறுத்த வரைக்கும், அவர்கள் தங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய மன நெருக்கடி காரணமாக அவர்கள் கடுமையான குடிப்பழக்கத்திற்கு ஆட்படக்கூடியவர்களாக இருப்பதை பார்க்க முடிகிறது. இப்படி இந்த குடிப்பழக்கம் என்பது அவர்களிடம் ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த உடல்நல குறைபாடுகளை மேலும் மோசமாக்கி இன்றைக்கு துப்புரவு தொழிலாளர்களுடைய சராசரி ஆயுள் என்பது அது 60 45 குறைந்து விட்டது என்று சொல்லப்படுகிறது. இது உண்மையிலேயே இன்னும் சொல்லப்போனால் ஒரு தற்கொலை பாதையில் அவர்கள் தங்கள் தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு அழிவு பாதையில் தங்களுடைய தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் ஒரு நகரத்தில் வெள்ளம் வந்து விடுகிற போதோ, புயல் வந்து விடுகிற போதோ நாம் துப்புரவு தொழிலாளர்களைத்தான் முழுமையாக ஒட்டுமொத்த மக்களும் சார்ந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கிற போது அவர்களுடைய உரிமைகளுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டாமா, அவர்களுடைய நியாயங்களுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டாமா என்கிற ஒரு அடிப்படையான கேள்வி இங்கு எழுகிறது. பல இடங்களில் இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வேலைக்கு அமர்த்தப்படுகிற தொழிலாளர்களுடைய அடிப்படை ஊதிய விகிதம் என்பது முறையாக வழங்கப்படுவதில்லை. பல இடங்களில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் அந்த ஊதிய விகிதம் என்பது பெருமளவிற்கு வித்தியாசப்படுகிறது என்றும் சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த அனைத்து தொழிலாளிகளையும், இந்த துப்புரவு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அனைத்து பணியாளர்களையும் பணி நிரந்தரம் செய்வது மிக மிக முக்கியம். அப்படி பணி நிரந்தரம் செய்வதன் மூலமாக அவர்களுக்கு நியாயமான ஊதியம் கிடைக்கும் என்பது மட்டுமல்ல, அவர்களுக்கு ஓய்வூதியம் போன்ற ஒரு சலுகைகளும் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் அவர்கள் ஒப்பந்த தொழிலாளர்களாகவே அவர்களை வைத்திருப்பதன் மூலமாக அவர்களுக்கு குறைந்த சம்பளம் தான் கிடைப்பதோடு அவர்கள் இளம் வயதில் அவர்கள் இறந்து போய்விட்டால் கூட அவர்களுக்கு ஓய்வூதியம் போன்ற விஷயங்கள் கிடைப்பதில்லை. அதன் காரணமாக அவர்களுடைய குடும்பங்களும் நடுத்தருவுக்கு வந்து விடுகின்றன. இந்த சமூகத்தினுடைய குப்பைகளை எல்லாம் அகற்றக்கூடியவர்கள், இந்த சமூகத்தினுடைய அழுக்குகளை எல்லாம் அகற்றக்கூடியவர்களை நாம் குப்பைகளைப் போல தெருக்களில் எரிந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. சென்ற ஆண்டு டிசம்பரில் வெள்ளம் வந்தபோது அவர்களுக்கு சாப்பாடு கூட தராமல் அவர்களை வேலை செய்ய வைத்த ஒரு அரசாங்கம் இங்கு இருந்தது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இன்றைக்கு துப்புரவு தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் என்பது மிக கடுமையானதாக மாறியிருக்கிறது. மேலும் இயற்கை பேரிடர்கள் தொடர்ந்து நேரிட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலில் மிக அதிக அளவிற்கு துப்புரவு பணியாளர்களை பணிக்கு அமர்த்துவதும், அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்வதும், அவர்களுக்கு நவீன பயிற்சி அளிப்பதும், பாதுகாப்பு உபகரணங்களை வழங்குவதும் மிக மிக முக்கியம். அதேபோல
துப்புரவு தொழிலாளர்கள் மனித கௌரவத்துடன் வேலை செய்யக்கூடிய விதத்தில் நம்முடைய உள்கட்டமைப்பு வசதிகளை, நம்முடைய சாக்கடை வசதிகளை நாம் மேம்படுத்துவது, பெரும்பாலும் யந்திரங்களை பயன்படுத்தி நாம் கழிவு நீரை அகற்றுவது அல்லது மலக்கிடங்குகளை சுத்தம் செய்வது போன்ற முறைமைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஸ்வச் பாரத் என்கிற தூய்மை இந்தியா என்கிற திட்டத்தை பிரதமர் மோடி அவர்கள் அறிவித்த போது உண்மையிலேயே அவர் முதன்மையாக முன்னுரிமை கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதிக அளவில் துப்புரவு தொழிலாளர்களை பணிக்கு அமர்த்துவதும் அவர்களுக்கான உரிமைகளை பாதுகாப்பதும் சம்பள விகிதங்களை உயர்த்துவதும் தான். ஆனால் இன்றைக்கும் கூட அரசு பணியாளர்களாக இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களுக்கு கூட அரசு குடியிருப்புகளில் வீடுகள் கிடைப்பதில்லை, அவர்களுக்கு வீடுகள் அளிக்கப்படுவதில்லை என்பதுதான் யதார்த்தம். அப்படி இருக்கிற போது தூய்மை இந்தியா போன்ற திட்டங்கள் யாரை வைத்து இந்த தேசத்தை தூய்மை செய்ய வேண்டுமோ அவர்களுக்கு கூட எந்த விதமான ஒரு நீதியையும் வழங்கவில்லை என்பதையும் இந்த இடத்தில் சேர்த்து பார்க்க வேண்டும். துப்புரவு தொழிலாளர்கள் பாதுகாக்கப்பட்டால்தான் நம்முடைய ஊர்களும் வீடுகளும் நகரங்களும் பாதுகாக்கப்படும் என்று சொல்லி மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு பேராசிரியர் சுபவீர பாண்டியன் அவர்கள் நமக்காக என்ன பயனுள்ள தகவல்களை அழகிய தமிழில் இனிமையாக வழங்க வந்திருக்கிறார் என்பதை கவனிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியாக வரவிருப்பது ஒன்றே சொல் நன்றே சொல். பேச வேண்டும். எப்போதாவது வருகிறார், ஆனால் அப்போதும் அவர் பேசுவதில்லை. எனவே நாடாளுமன்றத்தில் பிரதமர் பேச வேண்டும், எங்கள் கேள்விகளுக்கெல்லாம் விடை சொல்ல வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி நாடாளுமன்றத்தையே முடக்கி வைக்கிற கட்டம் நேர்ந்திருக்கிறது. பிரதமரை நாடாளுமன்றத்தில் பேச வைப்பதற்கு இவ்வளவு பெரிய போராட்டம் இதுவரையில் இந்திய வரலாற்றில் நடந்ததில்லை. ஜவஹர்லால் நேரு போன்றவர்களெல்லாம் பிரதமராக இருந்தபோது மணிக்கணக்கில் பேசியிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு பேச மறுக்கிற ஒரு பிரதமரும் பேச வைத்தே தீர்வோம் என்று விடாப்பிடியாக இருக்கிற எதிர்க்கட்சிகளுமாக இந்திய நாடாளுமன்றம் நடைபெறாமலேயே இருக்கிறது. இந்த கட்டத்தில் சில நாட்களுக்கு முன்பு எதிர்க்கட்சிகளும் ஆளும் கட்சியும் ஒரே ஒரு தீர்மானத்தை மிக குறைந்த நேர விவாதத்தின் மூலம் ஒருமனதான குரல் வாக்கெடுப்பின் மூலம் நிறைவேற்றியிருக்கிறார்கள். அது மாற்றுத்திறனாளிகளுக்கான திருத்த சட்டம். அந்த திருத்தத்தில் மிக முதன்மையானதும் அடிப்படையானதும் எது என்று கேட்டால், மாற்றுத்திறனாளிகளை இழிவுபடுத்தினால் மிக கடுமையான சிறை தண்டனையும் தண்டமும் விதிக்கப்படும் என்பதுதான். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ளுகிற செய்தி, இன்னமும் மாற்றுத்திறனாளிகள் பல இடங்களில் இழிவாக நடத்தப்படுகிறார்கள், கொச்சைப்படுத்தப்படுகிறார்கள் என்பதும், அப்படிப்பட்டவர்களை திருத்துவதற்கு இந்த நாட்டில் சட்டம் போட வேண்டியிருக்கிறது என்பதும் தான். இரண்டுமே நமக்கு பெருமை தருவதில்லை. பெற்றோர்களை பிள்ளைகள் பாதுகாக்க வேண்டும் என்பதற்கு ஒரு தேசம் சட்டம் இயற்ற வேண்டிய நிலை வருமானால் அதைவிட அந்த தேசத்திற்கு இழிவு என்ன இருக்க முடியும்? அதுவும் ஏறத்தாழ இங்கே நடந்தது. இப்போது மாற்றுத்திறனாளிகளை பார்க்கிற போது இயல்பாகவே நமக்கு ஒரு அன்பு வந்து சேர வேண்டும். அவர்கள் ஒரு விதத்தில் நம்மை விட திறன் பெற்றவர்கள் என்பதனாலே தான் அவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லுகிறோம். அந்த பெயர் கூட தமிழ்நாட்டில் தலைவர் கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது தான் அந்த பெயர் சூட்டப்பட்டது. அதற்கு முன்னால் எல்லாம் நாம் அந்த மக்களை உடல் ஊனமுற்றவர்கள் என்று சொல்லி கொண்டிருந்தோம். மனம் ஊனமுற்றவர்களாக நம்மில் பலர் இருக்க அவர்களை உடல் ஊனமுற்றவர்கள் என்று சொல்லி கொண்டிருந்தோம். ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் என்று தான் ஆங்கிலத்திலும் சொன்னார்கள். பிறகு ஆங்கிலத்திலே ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்ட் என்பதை ஃபிசிக்கலி சேலஞ்ச் என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு நாமும் இன்றைக்கு ஆங்கிலத்திலும் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு என்று சொல்லுவதும், தமிழில் இன்றைக்கு மாற்றுத்திறனாளிகள், அவர்களுக்கு ஒரு திறன் குறைந்தால் இன்னொரு திறன் கூடுதலாக இருக்கிறது. கண் பார்வையற்ற தோழர்கள் மிக கூர்மையான மூளை சிந்தனை உடையவர்களாக இருக்கிறார்கள். எனவே நம்மை விட அவர்களே திறன் மிக்கவர்கள். 2 கண்களும் இருந்தும் நாம் செய்ய முடியாத பணிகளை பார்வை இல்லாமலேயே கூட அவர்களால் செய்ய முடிகிறது என்றால் நாம் சிறந்தவர்களா, அவர்கள் திறன் மிகுந்தவர்களா? கண்டிப்பாக அவர்கள்தான். எனவே அவர்களை மாற்றுத்திறனாளிகள் என்று அழைக்க வேண்டும் என்று கலைஞர் அவர்களினுடைய ஆட்சியிலே அப்படி ஒரு ஆணை வெளியிடப்பட்டு இன்றைக்கு வரைக்கும் தமிழகத்திலே மாற்றுத்திறனாளிகள் என்றே அவர்கள் அழைக்கப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட மாற்றுத்திறனாளிகளை நாம் மதிக்காமல்
இழிவுபடுத்துகிற தன்மை இன்னமும் இருக்கிறது என்பது ஒரு சமூக அவமானம் என்றுதான் நாம் கருத வேண்டும். எனவே அவர்களை தண்டிப்பதற்கு 2 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை, 10,000 தொடங்கி 5 லட்சம் வரைக்கும் தண்டம், ஃபைன் விதிக்கப்படும் என்று அந்த சட்ட திருத்தம் இன்றைக்கு சொல்லுகிறது. இது மிக அவசியமான சட்டம்தான். ஆனால் மனிதநேயமற்றவர்களாக சட்டம் போட்டு தண்டனை கொடுத்துத்தான் திருத்தப்பட வேண்டியவர்களாக இன்னமும் இந்த மனிதர்கள் இருக்கிறார்கள் என்றால் இந்த மனிதர்கள் எவ்வளவு ஊனமானவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி ஒரு சட்டத்திற்காகவாவது 2 ஆளுங்கட்சியும் எதிர்க்கட்சிகளும் அந்த சிக்கலை விட்டுவிட்டு அந்த நாடாளுமன்றத்தில் இதனை நிறைவேற்றியதற்காக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் நாம் நன்றி சொல்ல வேண்டும். இப்படிப்பட்ட சட்டங்கள் கண்டிப்பாக அவை ஒரு விதத்திலே இழிவானவை தான் என்றாலும், இப்படி சட்டம் இயற்ற வேண்டிய நிலையிலே நாம் இருக்கிறோம் என்பது வேதனையானது தான் என்றாலும், இப்படிப்பட்ட சட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். அது இன்றைக்கு நிறைவேறியிருக்கிறது. இன்னமும் மாற்றுத்திறனாளிகளுக்கான பல உரிமைகள், பல வசதிகள் இன்னமும் செய்து கொடுக்கப்படாமல் இருக்கின்றன என்பதையும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். வெளிநாடுகளுக்கு பயணம் செய்தவர்கள் எல்லோருக்கும் ஒரு செய்தி மிக நன்றாக தெரியும். அவர்கள் நேரடியாக பார்த்திருப்பார்கள். வெளிநாடுகளிலே யார் கூடுதலாக மதிக்கப்படுகிறார்கள் என்றால் குழந்தைகள், முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள். இந்த மூவருக்கும் தான் கூடுதல் மதிப்பு அங்கே இருக்கிறது. மாற்றுத்திறனாளிகளுக்கான தனி வசதி உள்ள இருக்கைகள், அவர்கள் ஏறுவதற்கான வாய்ப்புள்ள இடங்கள் இல்லாமல் எந்த தொடர்வண்டியும் அங்கே கிடையாது. எந்த ஒரு கழிப்பறையிலும் மாற்றுத்திறனாளிகளை கவனத்தில் வைத்துக்கொண்டு அந்த கழிவறைகள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன என்பது இன்னொரு செய்தி. எனவே இப்படிப்பட்ட முன்னுரிமை அவர்களுக்கு எல்லா நாடுகளிலும் வழங்கப்பட வேண்டும். இந்தியாவிலே இப்போதுதான் அந்த விழிப்புணர்ச்சி மெல்ல மெல்ல வந்து கொண்டிருக்கிறது. இன்னமும் முழுமையாக வந்து சேர்ந்து விடவில்லை. சில இடங்களில் நம்முடைய சமூக பார்வை நாகரிகமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் மகிழ்ச்சியோடு அதனை கூறலாம். மாற்றுத்திறனாளிகள் மட்டுமல்ல, திருநங்கையர்களையும் சக தோழர்களாக, மனிதர்களாக பார்க்கிற பார்வை கூட இப்போதுதான் வந்து கொண்டிருக்கிறது. அதுவும் முற்றிலுமாக வந்துவிட்டது என்று சொல்ல முடியாது. அவர்களை கேலி பொருளாக பார்த்த சமூகம்தான் நான் அறிந்த வரையில் ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு வரையில் கூட அப்படித்தான் இருந்தது. அவர்களை ஒன்று கேலியாக பார்ப்பது, அல்லது அவர்களை பார்த்து அச்சப்படுவது, அல்லது அவர்களை விட்டு விலகுவது என்கிற 3 நிலைகள்தான் இருந்தன. இன்றைக்கு அவைகளையெல்லாம் தாண்டி அவர்களை நம்முடைய சகத்தோழர்களாக பார்க்க வேண்டும் என்கிற அந்த புரிதல், அந்த விழிப்புணர்ச்சி ஒரு சிறு மட்டத்திலாவது இன்றைக்கு வந்திருக்கிறது. அப்படித்தான் மாற்றுத்திறனாளிகளை அவர்களின் திறன் கண்டு வியந்து அவர்களுக்கு உரிய இடத்தை நாம் வழங்க வேண்டும் என்கிற எண்ணம் நம்மில் பிறக்க வேண்டும். இவர்கள் எல்லோரும் சேர்ந்துதான் ஒரு சமூக முன்னேற்றத்திற்கு அடித்தளமாக இருக்கிறார்கள். இவர்களையெல்லாம் ஒதுக்கிவிட்டு ஒரு நாளும் நம்முடைய சமூகம் முன்னேறி விடாது. இன்றைக்கு நமக்கு இணையாக அல்லது நம்மை விட சற்று கூடுதலாக சீனத்திலே தான் மக்கள் தொகை இருக்கிறது உலக நாடுகளிலேயே. ஆனால் அவ்வளவு பெரிய மக்கள் தொகையை கொண்டிருக்கிற சீனா முன்னேறி இருப்பதைப் போல நாமும் முன்னேறி இருக்க வேண்டுமா இல்லையா? இது மக்கள் தொகை, இது எண்ணிக்கை என்பதை விட இன்றைக்கு இதனை நாம் மனித வளம் என்று தான் நாம் பார்க்கிறோம். இந்த மனித வளத்தை நாம் எந்த அளவுக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம்? அந்த மனித வளத்தை பயன்படுத்தி சீனா உயர்ந்திருப்பதில் 1/3 பங்கு தான் நாம் அறிவியலில், இராணுவத்தில், கல்வியில் வளர்ந்திருக்கிறோம் என்பது ஒரு கசப்பான உண்மை. அதற்கு அடிப்படையான காரணம், சீனாவில் ஆண்கள் பெண்கள் என்கிற வேறுபாடு இல்லை. எல்லோரும் எல்லா துறைகளிலும் இருக்கிறார்கள். சீனாவில் ஜாதி இல்லை. எனவே இந்த ஜாதிக்காரன் இந்த இடத்தில் இந்த வேலை செய்ய வேண்டும் என்கிற கட்டாயம் இல்லை. எந்த வேலையையும் யார் வேண்டுமானாலும் பார்க்கலாம். சீனாவில் தொழிலில் உயர்வு தாழ்வு கற்பிக்கப்படவில்லை. இந்த 3ஐயும் நாம் சாதாரணமாக எடுத்துக்கொண்டு விட முடியாது. இங்கே தொழிலில் உயர்வும் தாழ்வும் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேறுபாடு இன்னமும் இருக்கிறது. இங்கே இன்னமும் எண்ணி பார்த்தால் இந்த தொழில் இந்த சாதியில் பிறந்தவனுக்கென்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் புறக்கணிக்கப்பட்டால் சீனாவின் அளவுக்கு நம்மாலும் உயர்ந்துவிட முடியும் என்பது உண்மை. எனவே பெண்களை, மாற்றுத்திறனாளிகளை, திருநங்கையர்களை சமமாக பார்த்து சக மனிதர்களாக ஏற்று அவர்களுக்கும் சம உரிமைகளும் வாய்ப்புகளும் வழங்கப்படுகிற போது அது அவர்களுக்கு நன்மை தருகிற செய்தி மட்டுமல்ல, அது இந்த தேசத்திற்கு உண்மையை முன்னேற்றத்தை
தருகிற செய்தியாக இருக்கும். அதை நோக்கி இந்த சட்டம் வரவேற்கப்பட வேண்டிய சட்டமாக இருக்கிறது. இயல்பாக மனிதநேயம் இல்லாதவர்களை நாம் மிரட்டியும் தண்டித்தும் தான் திருத்த வேண்டி இருக்கிறது, வேறு வழி இல்லை. எனவே இந்த சட்டம் இப்போது நிறைவேறியிருக்கிறது. இது வரவேற்கப்பட வேண்டிய சட்டம். தற்போது அறிவியலில் ஏற்பட்டிருக்கும் முன்னேற்றத்தை பற்றியும் தொழில்நுட்பத்திற்கான வளர்ச்சியை பற்றியும் இன்றைய ஆலோசனை நேரத்தில் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பம் பகுதியில் பார்க்கலாம். வணக்கம். தொலைக்காட்சி நேயர்களுக்கு, கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு காலை வணக்கங்கள். இன்றைய பகுதியில் நம்ம இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000, அதாவது இந்தியாவிலே தைபர்லா என்று சொல்லப்படுகின்ற இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 உலக நாடுகளில் இந்தியா 12வது நாடாக இந்த சட்டத்தை இயற்றிருக்கு. அப்படின்னா இன்னும் நிறைய நாடுகள் இந்த சட்டத்தை பற்றி யோசிக்கவே இல்லை. அந்த வகையில் இந்தியா ஒரு முன்னேற்ற பாதையில் இருக்குன்னு சொல்லலாம். இந்த சட்டம் ஐநா சபையினுடைய மாடல் லாவை அடிப்படையாக கொண்டு இயற்றப்பட்டது. டிசம்பர் 1999 பாராளுமன்றத்தில் இந்த மசோதா வாக்கப்பட்டது. 2000 அது சட்டமாக ஆக்டாக இயற்றப்பட்டது. அக்டோபர் 17 2000 இந்த சட்டம் இந்தியா முழுவதும் அமலாக்கப்பட்டது. 94 பிரிவுகளும் 13 அத்தியாயங்களும் கொண்ட இந்த சைபர் லா இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 அப்படிங்கிறது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு. இந்த சட்டம் இயற்றப்படுவதன் காரணமாக இதனோடு சம்பந்தப்பட்ட சில சட்டங்களும் திருத்தப்பட வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. அப்படி பார்க்குறப்ப இந்தியன் பீனல் கோடு, இந்திய தண்டனை சட்டம் 1860, அதில் சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க. இந்தியன் தண்டனை சட்டம், அதே போலவே இந்திய சாட்சி சட்டம், அதாவது எவிடன்ஸ் ஆக்ட் 1872 இந்த சில மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டது. பேங்கர்ஸ் புக் எவிடன்ஸ் ஆக்ட் 1881 மாற்றங்கள் சில கொண்டு வரப்பட்டது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1934 மாற்றங்கள் சில கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 வந்ததன் விளைவாக இந்த 4 வகையான சட்டங்களிலும் ஓரளவுக்கு சில முக்கிய சரத்துக்களை மாற்ற வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. இந்த சட்டம் இந்தியா முழுவதும் அமல்படுத்தப்பட்டது. ஆனால் இந்த குற்றங்கள் இந்தியாவை விட்டு வெளிநாட்டில் நடந்திருந்தால் இந்த சட்டம் அதை கவனிக்காது. அதோட ஒரு 4 வகையில் இந்த சட்டத்தை பொருந்தாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆக்ட் 1881 கீழே வரக்கூடிய நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு இது பொருந்தாது. அப்புறம் பவர் ஆஃப் அட்டார்னி ஆக்ட், அது கீழ் வரக்கூடிய பவர் பத்திரங்களுக்கு இது பொருந்தாது. அப்புறம் இந்தியன் ட்ரஸ்ட் ஆக்ட் வரக்கூடிய அறக்கட்டளைகள் இதன் கீழ் பொருந்தாது. கடைசியாக இந்தியன் சக்சஷன் ஆக்ட் கீழே வரக்கூடிய உயில், ஆக உயில், பவர் பத்திரம், அறக்கட்டளை, நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட், இந்த 4 வகையான சட்டங்கள் கீழே வரக்கூடியவைகளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 பொருந்தாது. இந்த சட்டம் என்ன சொல்லுது, எதெல்லாம் குற்றம் அப்படின்னு சொல்லுது அப்படிங்கிறத நம்ம நேயர்கள் அறிந்துக்கணும். ஏன்னா இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் இந்த சட்டத்தின் கீழே நம்ம மேலே குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டால் அந்த குற்றம் நம்ம செய்யலைன்னு நிரூபிக்க வேண்டியது நமது கடமை. அதனால் நமது தொலைக்காட்சி நேயர்கள் இந்த சட்டத்தை பற்றி ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த சட்டத்தின்படி எதெல்லாம் குற்றமாக கருதப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிவு 43 கீழே ஒருத்தர் ஒரு கணினியோ சம்பந்தப்பட்ட நெட்வொர்க்கையோ டேட்டாவையோ அதனுடைய உரிமையாளருடைய சம்மதம் இல்லாமல் அணுகினால், அப்புறம் பதிவிறக்கம் செய்தால், டவுன்லோட் செய்தால், அல்லது வைரஸை கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட உபகரணங்களிலே செலுத்தினால், அல்லது இது சம்பந்தப்பட்ட தகவல்களை அழித்தாலோ, மாற்றினாலோ, மறைத்தாலோ,
இந்த செக்ஷன் 43 படி குற்றமாக கருதப்படும். 1 கோடி ரூபா வரைக்கும் அபராதம் விதிக்கப்படலாம். செக்ஷன் 43A என்ன சொல்லுதுன்னா, நிறுவனங்கள் உதாரணமாக வங்கியில் கணக்கு வச்சுருக்கோம் வச்சுங்களேன், அந்த வங்கி நம்முடைய கணக்குகளை விவரங்களை பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கணும். ஆக அந்த நிறுவனங்கள் யாரெல்லாம் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட டேட்டாக்களை வச்சுருக்கிறாங்களோ அவங்க பத்திரமா வச்சிருக்கல அப்படின்னா, பாதுகாக்காக வைத்துக்கொள்ளவில்லை என்றால் அவர்களுக்கு 5 கோடி ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும். பிரிவு 44 கீழே என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு தனிநபரோ அல்லது நிர்வாகமோ ஒரு ஆர்கனைசேஷனோ இந்த சட்டத்தின்படி சில தகவல்களை கேட்குறப்ப கொடுக்கணும். அப்படி கொடுக்கலனா ஒவ்வொரு நிகழ்வுக்கும் 1.5 லட்ச ரூபா வரைக்கும் தண்டனை கிடைக்கும். அப்புறம் செக்ஷன் 65 கீழ் பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டேட்டாவை அழித்தாலோ மறைத்தாலோ மாற்றினாலோ 3 வருடம் வரைக்கும் தண்டனை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. திருடப்பட்ட பொருள்களை வாங்கினாலும் தண்டனை 3 வருடம். அப்புறம் இந்த நிகழ்வுகளை ஒரு நம்முடைய சிஸ்டத்தை யாரும் அணுக முடியாமல் நம்ம தடை செஞ்சோம்னா, அதாவது உள்ள ஆக்சஸ் பண்ண முடியாமல் நம்ம செஞ்சோம்னாலும் 3 வருடங்கள் வரைக்கும் செய்யப்படும். இந்த நிகழ்வுகள்லாம் 65A, 65B, 65C, 65E வரைக்கும் சொல்லப்படுது. ஒருவருடைய தனி உரிமையை பறிக்கக்கூடிய வகையில் நீங்கள் செஞ்சாலும் சரி, அது இந்த சட்டத்தின் கீழே தண்டனைக்குரியதாக கருதப்படுகிறது. நாட்டினுடைய இறையாண்மையை சோதிக்கின்ற வகையில் நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா, செக்ஷன் 66 கீழே ஆயுள் தண்டனை வரையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. 67A, 67B 2 சட்டங்களும் இன்னும் சற்று கடுமையான சட்டங்கள். பாலியல் சம்பந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் வெளியிட்டீங்கன்னா, முதல் தர பண்ணிங்கன்னா 5 வருடமும் 10 லட்சம் அபராதமும், 5 வருட சிறையும் 10 லட்சம் அபராதமும், அதற்கு பின் ஏதாவது திரும்ப அதே மாதிரி செய்தீங்கன்னா 10 வருட தண்டனையும் 10 லட்சமும் தண்டனை அபராதமும் விதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. போனோகிராஃபின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளை சம்பந்தப்படுத்திய ஆபாச தகவல்களை நீங்கள் வெளியிட்டீங்கன்னா, அப்பையும் 5 வருடம் முதல் முறையும் 10 லட்சம் அபராதமும், 2ஆம் முறை 10 வருடமும் 10 லட்சமும் தண்டனை தரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த தண்டனைகளில் பிரிவுகள் 65, 66, 67, 68, 70 இந்த பிரிவுகளுக்கெல்லாம் பெயில் கிடையாது. நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சீரியஸானது. சரி, இந்த மாதிரியான நிகழ்வுகளை நம்ம மாட்டிட்டால் என்ன செய்யணும்னா, அட்ஜுடிகேட்டிங் ஆஃபீஸர் ஒருத்தர்னு இருப்பார். அவருக்கு நம்முடைய பிரச்சனைகளை சொல்லணும். விசாரணையின் பேரில் நம்ம தப்பு செய்யிருக்கோமா இல்லையா, நம்முடைய பொருள்கள் காப்பாற்றப்படுமா, நம்முடைய டேட்டாக்கள் மீட்கப்படுமா அப்படின்னு தெரிய வரும். ஆக இது போன்ற இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டின் கீழ் வருகின்ற குற்றங்கள் யாவை, இந்த குற்றங்களை செஞ்சால் என்னென்ன தண்டனைங்கிறத பார்த்தோம். நம்முடைய தொலைக்காட்சி நேயர்கள் இதனை மனதிலே கொண்டு இது போன்ற குற்றங்களிலே ஈடுபடுவாமலும் ஈடுபடுபவர்களை சரியான நேரத்திலே காட்டியும் நம்மை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது அவசியம். நம் சுற்றுச்சூழல் தூய்மையாக இருந்தால் மட்டும்தான் நம்முடைய சமூகம் சிறப்பாக இருக்கும். ஆதலால் சுற்றுச்சூழலை எவ்வாறு தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை பற்றி நம்மிடையே பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார் டாக்டர் வின்சென்ட் அவர்கள். நிகழ்ச்சியில் நிறைவு பகுதியாக வரவிருப்பது சுற்றுச்சூழல். கடந்த வாரம் தமிழகத்தில் ஏற்பட்ட, அதுவும் குறிப்பாக 3 மாவட்டங்களில், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் 3 மாவட்டங்களும் வர்தா புயலால் எந்த அளவிற்கு பாதிப்படைந்தது என்பதை இன்றைக்கு அனைவருமே தெரிந்திருக்கிறோம். அதிலும் சிறப்பாக ஊடகங்கள் பல நல்ல தகவல்களை மக்களுக்கு எடுத்து சென்றிருக்கிறது. ஆனால் இந்த புயலால் வந்த பாதிப்பு
என்ன என்று பார்க்கிற பொழுது வித்தியாசமாக இந்த முறை பல மரங்கள் வெட்டி சாய்க்கப்பட்டது என்று சொல்வதற்கு மாறாக இந்த புயலால் பல தாக்குதலுக்கு ஆளாயிருக்கிறது. ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த புயல் பாதிப்பால் ஏற்பட்ட, அதுவும் குறிப்பாக இந்த மரங்களுக்கு ஏற்பட்ட அந்த பாதிப்புகள் பலவிதமாக இருக்கிறது. இன்றைக்கு புயல் வருகிறது பொழுது உயிர் சேதமோ அல்லது பொருள் சேதமோ ஏற்படுவது ஒன்று. ஆனால் இயற்கையினால் ஏற்பட்ட இந்த இயற்கை சீர்கேட்டிற்கு பல காரணங்கள் இன்றைக்கு நமக்கு தெளிவாக தெரிகிறது. அதில் ஒன்றுதான் பல ஆயிரம் மரங்கள் வேரோடு சாய்க்கப்பட்டிருக்கிறது. சில மரங்களிலிருந்து கிளைகள் ஒடிந்து சாலை முழுவதுமே ஆக்கிரமித்து கொண்டிருந்தது. ஆனால் அதையும் தாண்டி பல மரங்கள் சாய்ந்த நிலையிலும் இருந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சென்னை மாநகரத்தில் ஏற்பட்ட அந்த சூழல் என்னவென்று பார்க்கிற பொழுது, பல மரங்கள் இந்த புயலால் பாதிப்புக்குள்ளாயிருக்கிறது என்பது உண்மையாக இருந்தால் கூட, ஆனால் சற்று ஆராய்ந்து பார்க்கிற பொழுது புளிய மரம், பொதுவாக புளிய மரம் நம்முடைய கலாச்சாரத்தோடு இணைந்த ஒரு மரம். அந்த மரத்திலிருந்து ஒரு சிறு இலை கூட, இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் அதனுடைய கிளை கூட ஒடியவில்லை. பொதுவாக தமிழகத்தின் சாலை ஓரங்களில் நடப்படுகிற அந்த புளிய மரம் இன்று கூட அது தலைநிமிர்ந்து நிற்பதற்கு காரணம், எத்தகைய புயல் வந்தால் கூட அதில் தன்னை நிலைநிறுத்தக்கூடிய தன்மை அதற்கு இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் என்று பார்க்கிற பொழுது, அதனுடைய வேர் பூமியில் எந்த அளவிற்கு, எவ்வளவு ஆழத்திற்கு செல்ல முடியுமோ அந்த அளவிற்கு செல்லக்கூடிய அதனுடைய தன்மையினுடைய காரணமாக இன்றைக்கு சென்னை மாநகரத்தில் எங்கெங்கு புளிய மரம் இருக்கிறதோ அவை எல்லாமே இத்தகைய அசாதாரண சூழ்நிலையில் கூட தலை நிமிர்ந்து நிற்கிறது என்று பார்க்கிற பொழுது, அது நம்முடைய மண்ணை சார்ந்த, நம்முடைய தமிழகத்தின் ஒரு சிறந்த மரமாக அது இருந்து கொண்டிருக்கிறது என்பது இப்பொழுது நமக்கு தெரிகிறது. இரண்டாவது வேப்ப மரம். வேப்ப மரத்தினுடைய சூழலும் பார்க்கிற பொழுது எந்த மரமும் அதிகமாக சாய்ந்ததாக இல்லை, ஆனால் அதனுடைய கிளைகள் ஒடிந்து விழுந்திருக்கிறது என்பது நமக்கு தெரிகிறது. ஆனால் வேரோடு சாய்ந்திருக்கிறதா என்று பார்க்கிற பொழுது அப்படி ஒன்றும் இல்லை. ஆனால் இதிலிருந்து நமக்கு தெரிந்து கொள்ள வேண்டிய இரண்டு மரத்தை வைத்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், மரம் நடுவது என்பது இரண்டு வகை. ஒன்று அழகுக்காக, இன்னொன்று நம்முடைய சுற்றுச்சூழலை பாதுகாக்கக்கூடியதாக அது இருக்க வேண்டும். அழகுக்காக நடப்படுகிற மரங்கள் தேவைதான். ஏனென்றால் இயற்கையை பார்க்கிற பொழுது நமக்கு இன்பம் உருவாகிறது, அதை பார்க்கிற பொழுது மகிழ்ச்சி அடைகிறது. அதே நேரத்தில் நம்மோடு இணைந்திருக்கிற, நிலைத்திருக்கிற மரங்களும் நமக்கு இன்றைக்கு தேவை என்பது இந்த புயல், இந்த வர்தா புயல் நமக்கு சொல்லி சென்றிருக்கிறது. ஆனால் எனக்கு இருக்கிற ஒரு மகிழ்ச்சி என்னவென்று கேட்டால், சென்னை மாநகரத்தில் 1,00,000க்கு மேலாக மரங்கள் சாய்க்கப்பட்டிருந்தால் கூட, ஆனால் இன்றைக்கு அதை நடுவதற்கு பல பேர் முன் வருகிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கிற பொழுது மிகவும் மகிழ்ச்சியாகவே இருக்கிறது. ஏனென்றால் நாம் இழந்த மரங்கள் வேண்டுமென்றால் 1,00,000 இருக்கலாம், ஆனால் நல்ல உள்ளங்கள் அதை மீண்டும் மீட்டெடுப்பதற்கு பல உள்ளங்கள் வருகிறது என்பது நிச்சயமாக மகிழ்ச்சி தரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இந்த நேரத்தில்தான் ஒரு சில விஞ்ஞான விஷயங்களை நாம் மனதில் இருத்திக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தகவல்களை சொல்கிறேன். இனி நடுகிற பொழுது நம்முடைய மாநகரத்திற்கு எத்தகைய மரங்கள் தேவை, அதை பற்றியுள்ள ஒரு புரிதல். இரண்டாவது, எந்த மாதிரியான மரங்களை நாம் சென்னை மாநகரத்திற்கு இல்லை மற்ற மாவட்டங்களில் நட வேண்டும் என்ற ஒரு அறிவை நாம்
தெளிவுபடுத்தி கொண்டு மரங்களை நடுகிற பொழுது நாம் இன்று இழந்தது 1,00,000 மரமாக இருக்கலாம், ஆனால் நம் பெறக்கூடியது 5 லட்சமாக இருக்க போகிறது என்ற ஒரு மகிழ்ச்சி நிச்சயமாகவே மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறது. சில நேரங்களில் சில சிக்கல்கள் தீர்வுகளை கொடுக்கக்கூடியதாக நமக்கு வருகிற பொழுது அது மகிழ்ச்சி தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது. இரண்டாவது விஞ்ஞானபூர்வமான சில விஷயங்கள் நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்று கேட்டால், நம்முடைய நாட்டில் உள்ள மரங்கள் இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் 2 வகையானது. சில மரங்கள் வெளிநாடுகளிலிருந்து வந்தது, சில மரங்கள் நாம் வைத்திருப்பது நம்முடைய நாட்டை சார்ந்ததாக இருக்கிறது. இது ஏன் மற்ற நாடுகளிலிருந்து வரக்கூடிய மரங்கள் வரவழைக்கப்பட்ட மரங்கள் நம்முடைய நாட்டிற்கு எதிரானதல்ல, ஆனால் எத்தகைய மரங்கள் நமக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் என்பதற்காக இதை நான் குறிப்பிடுகிறேன். பொதுவாகவே நம் நாட்டு மரங்களை வைத்து பார்க்கிற பொழுது எந்த மரமும் தனியாக நிற்பதில்லை. அந்த மரம் வளருகிற பொழுது தன்னோடு இணைத்து கொண்டு கிளைகளையும், இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் சிறு சிறு செடிகளையும் தன்னகத்தே உள்ளடக்கி இருக்கும். அதே நேரத்தில் சில நேரங்களில் நம் மரங்களை வெளிநாடுகளிலிருந்து வரவழைத்து நம்ம நடுகிற பொழுது அது ஒரு ஒற்றை மரமாகத்தான் நின்று கொண்டிருக்குமே தவிர வேறு எதையுமே வளர அனுமதிப்பதில்லை. அதனால்தான் முடிந்த அளவிற்கு நம்முடைய இடத்திற்கு ஏற்றாற்போல், நம்முடைய சூழலுக்கு ஏற்றாற்போல் அமைந்திருக்கிற மரங்களை நடுவதற்கு நாம் பழகிக்கொள்ள வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, மரம் நடுகிற பொழுது ஏதோ செடியை நட்டுவிட்டோம், தண்ணி ஊற்றி அதை வளர்த்து விடலாம் என்று நினைப்பதையெல்லாம் விட, மரங்களை நடுவதற்கெனே ஒரு தனி துறை இருக்கிறது, அது ஒரு முறையும் இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய சாலையோரங்களில் பார்க்கிற மரங்களை பார்க்கிற பொழுது மரத்தை நட்டுவிட்டு அதை சுற்றி சிமெண்டை பூசி விடுகிற ஒரு பழக்கம் இருக்கிறது. ஆனால் மரத்தை நட்டு அது தாராளமாக வளர்வதற்கு ஏற்ற இடங்களை நாம் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய நகரத்தில் உள்ள அனைத்து சாலைகளில் உள்ள மரங்கள் விழுந்திருப்பதற்கே காரணம் என்னவென்று கேட்டால், அந்த மரம் வளர்வதற்கு போதுமான அளவிற்கு இடம் கொடுக்காமல் அந்த மரத்தை நட்டுவிட்டு அடுத்து சிமெண்ட் போன்ற பொருள்களால் அதை நாம் பூசி விடுவதனுடைய விளைவாகத்தான் இன்றைக்கு எத்தகைய புயல் வந்திருந்தால் கூட அதால் தன்னை பாதுகாத்து கொள்ள முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது என்பதை புரிந்து கொள்கிற பொழுது நான் சொல்கிறேன், நம்முடைய ஏதோ 1,00,000 மரங்களை இழந்து விட்டோம் என்பதையும் தாண்டி இத்தகைய அறிவியல் முறையில் நாம் இப்பொழுது மரங்களை நட வேண்டும் என்ற ஒரு சூழல் வந்திருப்பது நிச்சயமாகவே ஒரு பாராட்டக்கூடிய, வரவேற்க தகுந்த ஒரு மாற்றமாகவே நான் நினைக்கிறேன். அதன் அடிப்படையில் இந்த 3 மாவட்டங்களிலும், சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள் மீண்டும் பசுமை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்பொழுது நம்முடைய கண்ணுக்கு தெரிகிறது. ஏனென்றால் மரங்களுடைய பயன் நம் அனைவருக்குமே புரிந்ததாக இருக்கிறது. ஏனென்றால் சென்னையில் இந்த வருடம் நிச்சயமாக கோடை ஒரு மிகவும் வெப்பம் நிறைந்ததாகத்தான் இருக்கப் போகிறது. ஆனால் அடுத்த வருகிற வருடமாவது அதையும் தாண்டி வருகிற வருடங்கள் நிச்சயமாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் ஒரு பசுமை நிறைந்த காடுகளாக உருவாகும் என்பதுதான் நம்முடைய ஆசை. அவ்வாறு உருவாகிற பொழுது நமக்கு வேண்ட சுவாசிக்கின்ற ஆக்சிஜன், நமக்கு வேண்டிய நீர், நம்முடைய மண்ணை பாதுகாக்கிற அந்த பயன்பாட்டை இந்த மரங்கள் நிச்சயமாக செய்யும். அதன் மூலம் ஒரு பசுமையான சென்னையையும் பசுமையான பல மாவட்டங்களையும் நாம் பெற இருக்கிறோம் என்பது ஒரு வரவேற்க தகுந்ததாக இருக்கிறது.